இன்றைக்கி நம்ம ஒரு க்ரோஷா பேக் போட போகிறோம். நார்மலாக ஒரு கூடை சைஸுக்கு போட போகிறோம். அதுக்கு தேவையான ஒயர் நான் அடி என்கிட்ட மிச்சமாக ஒயர் இருக்கிறதுனால அந்த துண்டு ஒயர்களில் போட போகிறேன். இது மேல் பாகத்துக்கு வச்சுக்கிறேன். இதை அடி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாதாவாக ஒரு முடி போட்டு சங்கிலி போட்டோம். நான் ஒரு 26 சங்கிலி போடணுன்னு நினைக்கிறேன். 26 சங்கிலி அகலத்தில் போடலான்னு இருக்கிறேன். 26னாக்க பார்த்திங்கன்னா 26 இது சங்கிலி போட்டேன். இப்போ 26 போட்டதில் நம்ம மேலே 3 சங்கிலி போட்டு இப்போ இது திருப்பணும். இருபத்தி 6 சங்கிலி போட்ட பிறகு அடுத்து மேல் லைன் போடுறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். இது பார்க்க கொஞ்சம் அகலமாக தெரியும், நாட் போட்டோம்னாக்க சின்னதாக தெரியும். இது ஏன் 26 ரெட்டைப்படையாக எடுத்துருக்கிறேன்னா, நான் உங்களுக்கு புது மாடலில் பேகு போடலான்னு இருக்கேன். அதனால் ரெட்டைப்படையாக எடுத்துருக்கிறேன் 26. அதை தான் 2ஆக பிரிக்க முடியும். இப்போது 1 2 3 போட்டு ஊசி மேலே ஒயர் போட்டு இந்த 26வது சங்கிலியில் கொடுத்து வாங்க. இதே மாதிரி ஊசி மேலே நூல் போட்டு அடுத்தல நான் சீக்கிரமாக முடிக்கணுன்றதுக்கோசரம் பெரிய நாட்டு போடுறேன். உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக வேணும்னாக்கா சின்ன நாட்லேயே போட்டு நீங்கள் அடி போட்டுடலாம். சின்ன நாட்டில் அடி போடுறது எப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ நான் பெரிய நாட்டில் போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி இந்த சங்கிலி பூரா போட்டுன்னு வரணும். இப்போ கடைசி சங்கிலியில் கொடுக்குறோம். கொடுத்து இப்போ பார்த்திங்கன்னா 26 இருக்குதான்னு எண்ணி பார்க்கணும். 1 2 3 4 5 17 18 19 20 21 22 23 24 25 26 சரியாக இருக்குது. இப்போ அடுத்த லைன் போடுறதுக்கு 3 சங்கிலி போட்டுக்கணும். போட்டு இப்படி திருப்பிக்கணும். இப்போ நான் இதில் கொடுக்க போகிறதில்ல,
இதில் கொடுக்காம அடுத்ததில் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா தெரியும், 3 சங்கிலி போட்டு அடுத்த இதில் கொடுத்து வாங்கியிருக்கிறோம். இப்போ அடுத்த நாட்டை இப்போ அதுக்கு அடுத்த இதில் கொடுக்கணும். இப்படி பார்த்திங்கன்னா ஒரு சங்கிலி மாதிரி இருக்கும், கொடுத்து இப்படி வாங்கணும். இந்த மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக போடணும். இப்போ இது வந்து நம்ம கடைசியில் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இந்த முனையில் இப்போ இந்த கடைசிக்கு இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு அப்படியே இந்த சந்தில் தெரியுது பாருங்கள், இதில் ஒரு நாட்டு. அப்போ தான் நேராக வரும். இப்போ அடுத்த லைன் திருப்பி 3 நாட் போட்டுட்டு திருப்பணும். இப்போ இதில் போடக்கூடாது, அடுத்ததில் கொடுக்கணும். பார்த்திங்கன்னா நான் 26 வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை 2 கம்மி பண்ணி 24 மாற்றிட்டேன். 24 சங்கிலி போட்டு நீங்கள் இது பண்ண வேண்டியதுதான். இது நமக்கு எவ்வளோ நீளம் வேணுன்றதை நான் பேக் போட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். இப்போ இது போட்டுனே வரணும். இப்போ இதுக்கு அடுத்த லைன் போட ஆரம்பிக்கணும். அந்த ரெட்டு ஒயரில் இத்தனை லைன் வந்தது. இது நம்ம அப்பப்போ இப்படி வச்சு பார்த்துக்கணும், எல்லாம் கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படின்றது. இப்போ அடுத்து இன்னொரு துண்டு ஒயரை இதில் ஜாயின் பண்ண போகிறேன். இதாங்க இதுதான் நார்மலாக முடி போடுற மாதிரியே இதெல்லாம் முடி போட்டுக்கணும். திருப்பி ஸ்டார்ட் பண்ணி போடணும். பார்த்திங்கன்னா இது முடி வந்து பின்பக்கம் வந்துடுச்சு. இப்போ ஒவ்வொரு தடவை நம்ம ஒயர் ஜாயின் பண்ணும்போது இந்த பக்கம் வரா மாதிரியே பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம இந்த பக்கம் இது பண்ணி முடியை வந்து கொளுத்திட்டு ஒட்டிடுவோம். ஒட்டினாக்க நம்ம இதை உள் பக்கமாக வச்சுக்கலாம், இதை வந்து வெளி பக்கமாக வச்சுக்கலாம். இந்த பக்கத்தை எல்லா இது ஒயர் துண்டு ஒயரும் இது ஒரு 4 லைன் வரும். அதுக்கடுத்து நான் வேறு துண்டு ஒயர் ஜாயின் பண்ணுவேன். அப்படி வரும்போது இது உள்பக்கமாக வரா மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோ கலரும் போட்டு முடிச்சிட்டேன். இது இப்படி வச்சு பார்க்கணும். இப்போ அடுத்த கலர் ஜாயின் பண்ண போகிறேன். அது எப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்ப டைட் பண்ண வேணாம், ஏன்னா பின்பக்கம் வர மாதிரி நம்ம இது பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால் இப்படியே விட்டுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி பின்னாடி வர மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா இந்த முடி எந்த பக்கம் வந்துருக்குதோ அந்த மாதிரி இதுவும் அந்த பக்கமே வர மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு முடியும் ஒரே பக்கம் வரா மாதிரி போட்டிருக்குறோம் நம்ம. இப்போ இதை டைட் பண்ணிக்கோங்க. இதை டைட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை தொடர்ச்சியாக இப்போ போட ஆரம்பிக்கலாம். இப்போ தேவையான நீளத்துக்கு அடி போட்டேன். இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால இந்த ஒயரை இங்கே கொஞ்சம் அகலமாக தெரியுது. மற்றபடி எல்லாம் அவ்வளோதான். நான் ஒரு கை அளவுக்கு போட்டிருக்கிறேன், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ என்கிட்ட இருக்கிற ஒயரில் இது க்ரீன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சுற்று இது போட்டுக்கிறேன். இதில் டிசைன் போட போகிறேன். இப்போ பாருங்கள், கடைசி லைன் வந்துருக்கிறேன். பெரிய நாட்டுன்றதுனால பேக் சுருண்டு தான் வரும். சின்ன நாட்டு போட்டிங்கனாக்க அதில் டைட்டாக இழுத்து போடுறதுனால டைட்டாக இதுவாக இருக்கும். பேக் போட இது நார்மலாக வந்துடும். இப்போ நான் மீந்த ஒயரில் போடுறதுனால உங்களுக்கு கலராக இருக்குது. நீங்கள் 2 கலர்லனாலும் போட்டுக்கலாம். இப்போ இங்கே நிறுத்திட்டு இங்கே ஒரு நாட் போடணும். இப்போ நிறுத்திட்டு நம்ம ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக இதில் வந்து அடுத்தது வரும்போது க்ரீன் வரா மாதிரி நம்ம முடி போட்டு எடுத்துக்கணும். நீச்சாவே வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்ப போகிறோம். அதுக்கு 3 சங்கல் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது முதல் கேப் அது உள்ளார கொடுத்து இப்போ இது ஒன்று 2 அடுத்த கேப்புக்குள்ளார 2 இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக 2 நாட்டு போட்டுட்டு வரணும். பெரிய நாட்டு இது முனை திருப்பியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். 3 சங்கிலி போட்டு இப்படி திருப்பிட்டு இருக்கிறேன்.
இது போட்டு முடிச்சுட்டு அந்த முனைக்கு வந்த பிறகு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த ரோ போட்டுன்னு வந்திருக்கிற கடைசிக்கு வந்திருக்கிறேன். இப்போ முனையை திருப்ப போகிறேன், அது காட்டும். நல்லா பாருங்க, இந்த இதில் 2 போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லாக 2 போட்டு முடிச்சுட்டேன். இப்போ முனை திருப்பும்போது இந்த பக்கத்துக்கு இந்த சங்கிலி ஃபஸ்ட்டு, அதனால் இங்கே ஒன்று போடணும். அடுத்த சங்கிலி இங்கே இருக்குது. இப்படியும் போடலாம், இல்லை ஸ்ட்ராங்காக வேணும்னாக்க இதுக்குள்ளே சந்தில் கொடுத்தும் வாங்கலாம். நம்ம கவுண்டிங் சரியாக வரணுன்னாக்க இது மேலேயே போடலாம். போட்டுட்டு இப்படி எடுத்துடணும், அப்போ தான் ஸ்கொயராக எழுந்திருக்கும். இப்போ இந்த சங்கிலியில் ஒவ்வொன்று தான் போட்டணும், ஒவ்வொன்று நாட்டு தான் போடணும். பார்த்திங்கன்னா முடியெல்லாம் ஒரே பக்கம் உள்பக்கம் வரா மாதிரியே போட்டிருக்கிறேன். இப்போ கடைசி சங்கிலியில் போடுறோம். இப்போ இந்த ரோ முடிச்சிட்டோம். இப்போ இந்த பக்கம் திருப்ப போகிறோம். இப்போ இந்த சங்கிலியில் போட்டு இங்கே பார்த்திங்கன்னா இந்த கேப் இருக்கும், ஃபஸ்ட்டு 2. ஃபஸ்ட்டத்தில் 2, அடுத்ததில் 2. மன திருப்பிட்டோம், நம்ம திருப்பி 2வது இதில் வரும். அப்போ
அப்பப்போ இதை எடுத்து விட்டுனே இருக்கணும். அப்போ தான் நமக்கு இது மாதிரி பாக்ஸ் மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ரோ ஃபுல்லாக 2 நாட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த முனை வந்தோடனே காட்டுறேன். இப்போ 4வது பக்கம் வந்துருக்குறேன். 3வது முனை திருப்புறேன். இதை போட்டுட்டு இப்போ இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே சங்கிலி இருக்கும். இந்த சங்கிலியில் இந்த பக்கம் இருக்கிற இதில் நாட்டில் குத்தணும். குத்தி இப்படி வாங்கணும். இப்போ அடுத்த சங்கிலியில் கொடுத்துடும். அடுத்த சங்கிலியில் குத்தி வாங்கணும். அடுத்தடுத்ததில் ஒவ்வொன்றும் அடுத்த சங்கிலியில் கொடுக்கணும். இதே மாதிரி இது வெளியும் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோ முடிக்க போகிறேன். இது வரையும் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இந்த சங்கிலியில் சின்ன நாட் போட்டுன்னு வரணும். ஏன் இப்படியே நம்ம தொடர்ச்சியாக இணைப்பு தையல் போடாமல் அப்படியே போடுறோன்னா, பேக்கில் இணைப்பு தையல் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும். அதனால் அப்படியே தொடர்ச்சியாக போடுற மாதிரி நம்ம போட்டுன்னு வரணும். இப்போ இது இதுதான் சங்கிலி. அதனால் இது மேலே சிறு தையல் கம்பம். பார்த்தீங்கன்னா தெரியுதா? இன்னொரு முறை கூட போட்டு காட்டுற பாருங்கள். இந்த அகலம் இதில் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இது 3 சங்கிலி போட்டு எடுத்தோம் இல்லைங்களா? அதில் மேலே இருக்கிறதில் சிறு தையல். அவ்வளோதான், திருப்பியாச்சு. இப்போ அடுத்ததில் ஒரு சிறு தையல். இப்போ பேக் மேலே போடுறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். இதே மாதிரி தொடர்ச்சியாக சிறு தையல் போட்டுன்னு வரணும். இதுக்கு மேலே டிசைன் செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம எவ்வளோ போட்டிருக்குறோம், என்ன பண்ணியிருக்கிறோன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உள்பக்கம் வந்தது. இதெல்லாம் இப்போ இதில் வத்தி குச்சியில் கொளுத்தி இது பண்ணி அழுத்தி விட்டுடணும். இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு கடைகளில் கொடுத்திங்கன்னா ப்ளைவுட் இது வெளியும் சின்னதாக ஒரு ஹார்ட்போர்டு மாதிரி வெட்டி அவங்க இது பண்ணி மறைச்சிடுவாங்க. இப்போ இதுக்கு மேலே என்ன டிசைன்றதை நம்ம கவுண்ட் பண்ணின்னு டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு லைன் போட்டுன்னு வரேன். நான் க்ரீன்லேயே போட்டுட்டு வந்துட்டு அப்புறமேட்டு உங்களுக்கு மிச்சத்தை காட்டுறேன். இது மொத்தம் எத்தனை இருக்குதுன்றதை உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காட்டிடுறேன். இந்த க்ரீன் கிடையாது, இது சுற்று, இது மேலே தான். மொத்தம் 34 லைன் போட்டிருக்கிறேன். 34னாக்கா இது 2ஆக போட்டதுனால 34னா 68 சங்கிலி வரும். இந்த பக்கம் 24 வரும். மொத்தம் இது பெரிய பேக். இது நார்மலாக போடலாம். நம்ம போடும்போது அப்பப்போ இப்படி உள்பக்கமாக இது பண்ணினே வந்திங்கன்னா பேக் அப்படியே வரும். முனையும் அதே மாதிரி இது பண்ணினே இருக்கணும். போடும்போதெல்லாம் இது பண்ணினே இருக்கணும். இப்போ நான் ஒரு லைன் போட்டுட்டு உங்களுக்கு அப்புறம் டிசைன் எப்படி பண்ணுறதுன்றதையும் காட்டுறேன்.
இப்போ நான் வந்து உங்களுக்கு முதல்ல ஒரு சின்ன பேக் போட கற்றுக் கொடுத்தேன் இல்லையா, அந்த பேக் மாதிரி இல்லாத அதாச்சும் அந்த பேக்கில் வந்து சுற்று ஒயர் ஒன்றும் டிசைனுக்கு ஒரு ஒயரும் வச்சு போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்று ஒயர் வந்து ஆரஞ்சு கலர்லேயும், இது டிசைனுக்கு வந்து இந்த கலர்லேயும் வயலட் கலர்லேயும் போட்டிருந்தோம். 2 பக்கமும் அதே மாதிரி வந்துச்சு. நான் இப்போ உங்களுக்கு இதே பேக்கில் வேறு மாதிரி டிசைன் போடுறதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அது எப்படின்னா, சுற்று ஒயர் ஒரு பக்கம் வந்து க்ரீன் கலர்லேயும் ஒரு பக்கம் வந்து ஒயிட் கலர்லேயும் வரா மாதிரி. அதுக்கு முதல்ல என்ன பண்ணணுன்னாக்க, ஒரு லைன் போட்டுன்னு வரும்போது க்ரீனு இதில் பாதியில் இங்கே இது பண்ணி கவுண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். 24ல் 12 க்ரீனும் 12 ஒயிட்டும் வரா மாதிரி. இப்போ நம்ம இங்கேருந்து ஒயிட் கொடுக்கறதுனால ஒயர் இப்போயே முன்னாடி எடுத்து ஜாயின் பண்ணிக்கணும், உள்ளே வச்சுன்னு வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒயிட் வரணும். ஒயிட் வரணுன்னாக்க 2 இது க்ரீன் இருக்கும்போது மேலே எடுக்கிறது ஒயிட்டு, அப்படி எடுத்தீங்கன்னாக்கா அடுத்து வர்றது ஒயிட்டில் வரும். இப்போ க்ரீனை உள்ளே வச்சுட்டு ஒயிட் எடுத்துக்கணும். இப்போ ஒயிட்டில் அப்படியே தொடர்ச்சியாக போட்டுட்டு வரணும். போட்டுட்டு வந்துட்டு இந்த இதே மாதிரி இந்த பக்கம் வரும்போது பாதியில் இங்கே ஒயிட் வந்தோடனே இதுக்கப்புறம் க்ரீன் மாற்றணும். அது எப்படி மாற்றுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இது இப்போ ஃபுல்லாக இங்கே ஒயிட்டு போட்டுட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 12 நாட் போட்டேன். இப்போ அடுத்து வந்து க்ரீன் கலர், அதுக்கு இதை எடுத்துகிட்டு இப்போ ஒயிட்டை உள்ளே கொடுத்துட்டு க்ரீன் கலரில் வந்து ஒவ்வொரு லைன் போடும்போதும் நம்ம இந்த இடத்துல வந்து கலர் மாற்றிக்கணும். அப்போ தான் இந்த பக்கம் வந்து ஒயிட் கலரில் க்ரீன் கலர் டிசைன், இந்த பக்கம் வந்து க்ரீன் கலரில் ஒயிட் கலரில் டிசைன் வரும். என்ன இப்போ வந்து நம்ம டிசைன் போடுறதுக்கு இது
அதுக்கு கவுண்ட் பண்ணுறது எப்படின்றது சொல்கிறேன். இப்போ வந்து இது 68 நாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 68 கவுண்ட் பண்ணல. அப்போ நம்ம இந்த அகலத்துக்கு ஒரு 40 நாட்டு போட்டாக்க சரியாக இருக்கும். அந்த ஒயரத்துக்கு எதுனா டிசைனை செலக்ட் பண்ணிக்கணும். டிசைனை செலக்ட் பண்ணோன்னே அதுக்கு சென்ட்ரு பார்க்கணும். எத்தனை இந்த பக்கம் எத்தனை வரும், இந்த பக்கம் எத்தனை வரும்ன்ட்டு சென்ட்ரு பார்த்து வச்சுட்டு நம்ம டிசைன் செலக்ட் பண்ணணும். நான் வந்து இந்த பக்கம் ஒயிட் பக்கம் வந்து ஒரு மயில் போடலான்னு இருக்கிற துளசி மரத்தில் க்ரீன் கலரில், அதுவும் இந்த பக்கம் வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு டால் இல்லைனாக்க ஒரு அப்பு யானை மாதிரி ஒன்று போடலான்னு நினைக்கிறேன். அதுவும் டிசைன் பாருங்கள். அந்த யானை, இது முயல், இது ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருக்கான்னு நினைக்கிறேன். இது அணில், இது டான்சிங் டால். இந்த மயில் தான் போடலான் இருக்கேன் ஒரு பக்கத்துக்கு. இன்னொரு பக்கத்துக்கு இந்த யானையும் இந்த முயலும் போடலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். இது எத்தனை உயரம் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இது வந்து 30, இதுவும் 30, இது பார்த்திங்கன்னா 37. நமக்கு இப்போ போடுற உயரம் வந்து 38 இல்லை 39 இருக்கணும். ஒரு பக்கம் அப்படியே இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டா இதுக்கு மேலே வேறு டிசைன் போடணும். ஒரு 5க்கு அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இது வெளியே போட்டிருக்கிறேன். இதை டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறத அடுத்த வீடியோவில் காட்டுறேன். பேக் டிசைனில் இருக்கட்டும். ஒரு சிலர் வந்து இந்த ஒயர் எங்கே கிடைக்கும்னு கேட்டு இருக்கிறீங்க. எங்கள் ஊரில் கிடைக்கிற ஒயர் கிடைக்குது. ஆனால் அந்த ஊரில், எங்கள் ஊரில் வந்து சின்ன ஊருன்றதுனால ஒயரோட விலை ஜாஸ்தி. அது வேலூரில் சுண்ணாம்புக்கார தெருவில் கிடைக்குது. அப்புறம் சென்னையில் சவுகார்பேட்டையில் நிறைய கடைகளில் கிடைக்குது. அங்கே கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். கிலோவில் தான் கிடைக்கும். எங்கள் ஊரில் வந்து கிலோ வந்து 300 சில்லற. அங்கே எவ்வளோ, சென்னையில் எவ்வளோன்றது எனக்கு தெரியல. சென்னையில் போனீங்கன்னா இன்னும் விலை கம்மியாக இருக்கும்.